ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரோம் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா சில டைம் அப்டேட் கொடுத்தா கூட அப்டேட் ஆகாமல் அப்படி நின்றுட்டே இருக்கும். பட் அப்டேட் ஆப்ஷன் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனில் இதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்ளிகேஷனில்? ஸோ எனக்கு வந்து இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. ஈஸியாக வந்து எனக்கு வந்து அப்டேட் பண்ண முடிஞ்சு. இது மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ் கூட இன்ஸ்டாகிராம் கூட இது மாதிரி ஸ்டக் ஆகி நிற்கும். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி வந்து ஆப் வந்து அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஈஸியாக ஒரு ஃபிக்ஸ் தான். இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ஃபிக்ஸ் தான் இது. ஸோ எனக்கு பர்சனலாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈஸியாக என்னால் அப்டேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கூகுள் ப்ளே ஸ்டோரோட ஏதாவது சில டைம் ஆகும். அதாவது ஒரு ஆப் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம போவோம். இல்லை எக்ஸாம்பிளுக்கு க்ரோமாக இருக்கட்டும், இல்லைனா நமக்கு வந்து இது மாதிரி இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு போவோம். அப்போ அப்டேட் அப்படின்னு கிளிக் பண்ணாலும் நமக்கு அப்டேட் ஆகாது. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் ஆகும்போது நான் உங்களுக்கு 2 டிப்ஸ் தரேன். ஈஸியாக நம்ம இதை அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ளே ஸ்டோர் ஃப்ரண்ட்டுக்கு வந்துக்கோங்க. இந்த இடத்த கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஸ்குள்ளே போய்க்கோங்க. மேனேஜ் த ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லா ஆப்ஸுமே அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு தேவை அப்டேட் ஆல் அப்படிங்கிறது கொடுத்தோடனே உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் இப்படி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ எந்த ஆப் நம்மளுக்கு அப்டேட் ஆகலையோ அதை மட்டும் நீங்கள் அப்டேட் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி நான் வந்து எனக்கு க்ரோம் அப்டேட் ஆகாமல் இருந்துச்சு. அப்போ வந்து அப்டேட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு மற்ற எல்லா ஆப்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு அந்த க்ரோம் மட்டும் அப்டேட் ஆகிவிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் டேரெக்டாக அந்த ஆப்கிட்ட போய் அப்டேட்னு கொடுத்தா அப்டேட்டே ஆகலை. இது ஃபர்ஸ்ட் டிப்ஸ். செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, உங்களோட ப்ளே ஸ்டோர் ஜஸ்ட் இன்ஃபோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஆப் பர்மிஷன் இருக்கும், அதாவது கிளியர் கேஷ் அது மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் கிளியர் கேஷ் கொடுங்க. அதாவது ஸ்டோரேஜ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல கிளியர் கேஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து கூகுளும் சரி இன்ஸ்டாகிராமும் சரி எனக்கு அப்டேட் ஆகாமல் இருந்துச்சு. அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எனக்கு ஈஸியாக அப்டேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ மோஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அண்டு எந்த ஆப்பாக இருந்தாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அப்டேட் ஆள் கொடுத்து உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை மட்டும் அப்டேட் ஆக கொடுத்துட்டு மிச்சத்தை கேன்சல் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மெத்தட் ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பார்த்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்க வியூவர்ஸ்க்கும் தெரியும் இது ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி எந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோஸ் நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெக் தமிழ் டாட்ஸ்.